நம்ம இப்போ மதியானம் லஞ்சுக்கு பீன்ஸ் எப்படி பண்ணலாம் காயை அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பீன்ஸை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும். எப்போவுமே கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதில் சத்து போயிடும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக அந்த ஓரத்து காம்பை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா நமக்கு தேவையான சைஸ்க்கு, சில பேர் கொஞ்சம் பெருசாக பிடிக்கும், சில பேருக்கு ரொம்ப பொடியாக இருந்தால் பிடிக்கும். நமக்கு எப்படி தேவையோ அந்த சைஸுக்கு பொடி பொடியாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டாச்சும் இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல இது மாதிரி காயை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ அடுப்பை மூட்டணும். அடுப்பை மூட்டி நமக்கு எண்ணெய் வேணுமோ, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் விட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு பிடிக்காதும்பாங்க. அதனால் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயை விட்டு கடுகு போட்டு தாளிங்க. எப்போவுமே கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்து அந்த சவுண்டு அடங்கினதுக்கப்புறம் தான் பருப்பு போடணும். இல்லைன்னா வாயில் கடுகு மாட்டும் பச்சை பச்சையாக. அதனால கடுகு போட்டு நல்லா வெடிச்சிருச்சான்னு பாருங்கள். சவுண்டெல்லாம் நில்லும், அதான் வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அதில் பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம், 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. வேணும்னா வெறும் உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். அதில் நான் மிளகா வத்தல் தாளிக்கல, கருவேப்பிலை மட்டும் போடுறேன். ஏன்னா மிளகாவை நான் அரைச்சி விட போகிறேன். தேங்காய், பச்சை மிளகா போட்டு அரைக்க போகிறேன். ஜீரகம் 3 போட்டு அரைக்க போகிறேன். அதனால் இதில் போடலை. கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டாக்கா நல்லா அதில் அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா இப்போயே நல்ல வாசனையாக இருக்குது. அப்படியே இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பீன்ஸை இதில் போடுங்க. போட்டு இப்போ நான் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம் போடணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தையும் போடுங்க. போட்டு நல்லா வேகணும் இது. அதுக்காக இதை மூடி வச்சுருங்க. காரத்துக்கு வேணாம், ஏன்னா அரைச்சி விட போகிறேன். அதனால் வெறும் உப்பும் பெருங்காயம் மட்டும் போடுங்க. போட்டதுக்கு நல்லா மூடி வைங்க. பாருங்கள், எல்ஜி பெருங்காயம். நான் எல்ஜி யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொருத்தருக்கு என்ன டேஸ்ட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, பாட்டி அவங்களே எல்லாம் எல்ஜி தான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அது மாற்றுறதுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால எனக்கு அதே தான் யூஸ் பண்ணேன். எங்கள் மாமியார் வீட்லேயும் அதே தான். அதனால் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அப்புறம் நீங்கள் வேறு வேலை இருந்தால் பாருங்கள், அது பாட்டு வெந்துட்டுருக்கும். சிம்மில் வச்சுட்டா போதும். இப்போ நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா அரைச்சி விட போகிறோம். மிக்ஸி ஜாரில் தேங்காவை எடுத்து சில்லு சில்லாக போட்டுக்கோங்க. சில பேர் துருவி போடுவாங்க. எனக்கு துருவி போட்டாக்கெல்லாம் பொறுமை கிடையாது. அதனால் அரைச்சி விட்ருவேன். துருவி போட்டால் வெறும்ன ஜீரகம்லாம் அரைக்காமல் போடுறதுக்கு நான் தான் துருவி போட்டால் பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இது நம்ம அரைச்சி தானே போடுறோம், அதனால சில்லு எடுத்தே போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம் இல்லை 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இல்லை பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. நான் 2 பச்சை மிளகா போடுறேன். ஏன்னா இது ரொம்ப காரம் கிடையாது இந்த பச்சை மிளகா, அதனால 2 போடுறேன். 2 போட்டுட்டு நல்லா மூடி இதில் அரைங்க. இல்லை தண்ணி விட்டு அரைக்கணுங்கிறதே இல்லை. ஏன்னா காய்க்கு கூட்டுக்குன்னா தண்ணி விட்டு அரைக்கணும். இது காய்ங்கிறதுனால அப்படியே அரைச்சா போகிறோம். கொஞ்சம் திப்பியாக இருந்தால் போகிறோம். நைஸாக அரைக்கணுங்கிறதே இல்லை. ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ எடுத்திங்கன்னா கொஞ்சம் திப்பியாகவே இருக்கும். அதனால பரவாயில்ல. அப்போ தான் காய்க்கு நல்லாயிருக்கும் தேங்காயெல்லாம் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டிங்களா? போட்டதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் காய் வெந்துருச்சான்னு பாருங்கள். பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்கனாலே நல்லா தெரியும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அமுக்கி பாருங்கள். இல்லைன்னா லேசாக வாயில் ஒன்று எடுத்து போட்டு பார்த்தா கூட தெரிஞ்சிடும் வெந்துருச்சான்னு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து அதில் போடுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியது தான். இதில் தேங்காய் சில பேர் கடைசியாக தாளித்து கொட்டுவாங்க. அப்போ இன்னும் நல்ல வாசனை நல்லாயிருக்கும். அந்த பருப்புலாம் வேகாமல் வாயில் கடிப்படும். ஆனால் வயசானவங்களாம் இருக்கிறவங்க வீட்டில் வாயில் அந்த பருப்புலாம் மாட்டிச்சுன்னா கஷ்டப்படுவாங்க. அதனால முன்னாடியே தாளிச்சிட்டு பண்ணினோன்னா பருப்பும் சேர்ந்து வெந்திருக்கும், சத்தும் ஆயிடுச்சு, அவங்களுக்கு வாயில் மாட்டாது. அதனால முன்னாடியே தாளிச்சிடுவேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்துடுச்சு பீன்ஸ் காய். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. 10 நிமிஷம் வேலை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.